தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலை கரைக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், மேட்டுப்பாளையம், சோழவரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட சிலைகள் பழவேற்காடு கடலில் மாவட்ட எஸ்பி சம்சன் முன்னிலையில் கரைக்கப்பட்டன. இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. பல்வேறு ஊர்களிலிருந்து லாரிகளிலும் டிராக்டர்களிலும் சிலைகளை எடுத்து வந்து கடலில் கரைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட சிலைகள் ஜங்கமக சமுத்திர ஏரியில் கரைக்கப்பட்டன. சேலம் மாவட்ட எஸ்பி சுப்புலட்சுமி தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை காசிமேடு, எண்ணூர், திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் 200 விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்துள்ளனர். இரவு நேரத்திலும் சிலை கரைப்பு பணிகள் நடப்பதால் மின்விளக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திருநெல்வேலியில் இந்து முன்னணி சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் அந்த சிலைகள் அனைத்தும் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், குன்றத்தூர், மேடவாக்கம் பகுதிகளில் உள்ள 600க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பாலவாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. நெல்லை கிழக்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பில் வள்ளியூர், திசையன்விளை, ராதாபுரம், களக்காடு, நாங்குநேரி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் வைக்கப்பட்ட ஏராளமான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. வள்ளியூர் டிஎஸ்பி பாலாஜி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலைகளை நீரில் கரைப்பதற்கான ஊர்வலம் மேலதாளத்துடன் நடைபெற்றது. இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் கரைப்பு ஊர்வலம் நடைபெற்றன.